நம்ம முதல்ல பார்த்துட்டோம். 21ல ஜேசன் தம்பி நமக்கு அதை நடத்தினாங்க. இன்னொன்னு பேதுருவை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேதுரு யாரு, என்ன பண்ணாரு, அனைத்தும் நம்ம அறிந்தவங்க. அதனால அவருடைய இன்ட்ரடக்ஷனுக்கு போகும் முன்னால எபிசில்ஸை பற்றி ஒரு சில காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எபிசில்ஸ்னா நிருபங்கள். நம்ம புதிய ஏற்பாடு 27 புத்தகங்களை கொண்டுள்ளது. அந்த 27 புத்தகங்கள்ல அந்த புத்தகங்கள்ல எபிசில்ஸ் நம்ம 13 எபிசில்ஸ் யாரு, நம்முடைய பவுல் எழுதினது. அதுக்கு பின்னால நம்ம பார்க்கும்போது நம்ம பைபிள்லயும் அந்த ஆர்டர்ல தான் இருக்கும். கரெக்டா ரோமர்ல இருந்து ஆரம்பிச்சு பிலேமோன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு அடுத்தபடியா நடுவுல எபிரேயர் நிருபம் இருக்கும். அந்த எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் கான்ட்ரோவர்சிஸ் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கும் நமக்கு அதனுடைய எழுத்தாளர் யாருன்னு சொல்றது தெரியாது. ஸோ அதனால அது நடுவுல அதுக்கப்புறமா வர 7 நிருபங்களும் யாக்கோபு நிருபம், 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், யூதா. அதுக்கு பின்னால வெளிப்படுத்தல் வருது. அதோட நம்முடைய புதிய ஏற்பாடு பகுதிகள் முடியுது. இந்த எபிசில்ஸ், ஸோ பாலின் எபிசில்ஸ், பீட்டர் எபிசில்ஸ், யாக்கோபுடையது, இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். இந்த எபிசில்ஸ் எல்லாமே கடித வடிவில் இருக்குது. அதுல முதலாவது நம்ம லெட்டர் ரைட்டிங்ல படிக்கிறது மாதிரி சல்யூட்டேஷன், யார் எழுதுறது, யாருக்கு எழுதுறது. பவுல் அப்போஸ்தலனுடைய எல்லா நிருபங்களையும் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல்னு ஆரம்பிச்சு எழுதியிருப்பாரு. அடுத்தது நம்ம பேதுருவிலையும் வரும்போது அவரும் பேதுரு நிருபத்தை எழுதும் போது ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய பேதுருன்னு எழுதுறாரு. ஸோ யார் எழுதினது, யாருக்கு எழுதினது. அடுத்தபடியா பார்த்தோம்னா ஒரு ப்ரேயர் இருக்கும், இல்லைன்னா பிளெஸ்ஸிங் இருக்கும், இல்லைன்னா தேங்க்ஸ் கிவிங். அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டர், அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது ஃபுல்லா வரும். கடைசியில ஃபைனல் கிரீட்டிங் அண்ட் ஃபேர்வெல் ஸோ சொல்லி முடிப்பாங்க. ஸோ இதுதான் அதனுடைய கான்டென்ட். ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம இதை ஆழமா படிச்சோம்னா நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்தது நம்ம பேதுருவை பார்க்கலாம். இப்போ நம்ம பேதுருவுடைய 2வது நிருபத்தை நம்ம படிக்க போறோம். இந்த நாள்லையும் நம்ம பேதுரு அப்போஸ்தலனுடைய 2வது நிருபத்தை நம்ம படிக்கிறோம். இதுல பார்க்கும்போதே, இந்த படம் பார்க்கும்போதே எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு இது, அவருடைய பார்வை அவருடைய கரங்கள்ல பெறப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவர் கையில என்ன கொடுத்திருக்காருன்னா திறவுகோல். ஸோ அவர் கையில தந்திருக்காரு. ஸோ அதனுடைய அடையாளமாக தான் இந்த படத்துல நம்ம அதை பார்க்க முடியுது. அந்த பேதுரு இந்த நிருபத்தை இயேசுவின் சீடனாக நமக்கு அறிமுகம் ஆகுறாரு. மத்தேயு 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுவின் சீடனாக, முதல் சீடனாக பேதுருவும் அந்திரேயாவும் அழைக்கப்படுறாங்க. அதுக்கு மேல நம்ம நிறைய நமக்கு அவரை பற்றி தெரியும். சீமோன் சொல்ற வேர்டுக்கு சீமோன் பேதுரு தான் அவருடைய பேர். சீமோன் சொல்றது பேர் ஒரிஜினல். அந்த பேருடைய அர்த்தம் கேட்கிறவன், இங்கிலீஷ்ல லிசனர், எல்லாத்தையும் கேட்கிறவருன்னு சொல்ற அர்த்தம். அதுக்கப்புறம் தான் இயேசுவாமி தான் பேரை கேபான்னு சொல்லி மாத்துறாரு. அது அராமிக் வேர்ட். அந்த கேபான்னு சொல்றதனுடைய அர்த்தம் பாறை. கேபா தான் அதனுடைய கிரீக் ஃபார்ம் தான் பீட்டர். ஸோ பேதுரு புற மதத்தினர் மத்தியில, யூதரை விட்டு புற மதத்தினர் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போதுதான் தன்னுடைய பேரை கூடுதலா பீட்டர்ன்னு சொல்ற பேரை யூஸ் பண்ணாரு. ஆனா யோவான் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் சீமோன் பேதுருன்னு தான் யோவான் சேர்த்து எழுதியிருப்பாரு. ஸோ அவர் இந்த பேதுரு எவ்வளவு வாஞ்சியா இருந்தாரு, என்ன பண்ணாருன்னு தெரியும் நமக்கு. 3 தடவை என்ன பண்ணாரு, இயேசுவ மறுதளிச்சார்.
அந்த 3 தடவை அவர் இயேசுவை மறுதளிச்சதுக்கு பிறகு இயேசுவாமி உயிரோடு எழும்பின பிறகு 3 முறை அவர்கிட்ட உறுதிமொழி வாங்குற மாதிரி வாங்குறாரு. யோவான் 21வது அதிகாரம் 15 முதல் 17 உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. திரும்ப திரும்ப 3 தடவை கேட்டு நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றாரு. அப்புறம் ஆடுகளை மேய்ப்பாயாக, அப்புறம் ஆடுகளை மேய். ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் டைம் பீட்டர் டர்ன் பேக். அதுக்கப்புறம் பீட்டருடைய வாழ்க்கையில இயேசுவாமி இறந்த உடனே மீன் பிடிக்க போனாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால நம்ம எங்கேயுமே அவரை திரும்பி சென்றவரை பார்க்கல. பெத்சாயிதான்னு சொல்ற இடத்துல பிறந்தாரு, ஒரு ஃபிஷர்மேனா இருந்தாரு. இயேசு சுவாமியால பாக்கியவானன் அழைக்கப்பட்ட ஒரே ஒருத்தர் இவர் தான். இயேசு சுவாமி இவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்லுகிறார்கள் சொல்லி கேட்கும்போது இவர் என்ன இவங்க முதல்ல அவங்க பல ஒப்பீனியனையும் சொல்றாங்க. எலியா, தீர்க்கதரிசிகள் ஒருவர், யோவான் ஸ்நானன். உடனே கேட்கிறாரு, சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? உடனே பேதுரு சொல்றாரு, ஜீவன்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கு பாக்கியவானன் அழைக்கப்பட்ட இது மாம்சமும் ரத்தமும் அல்ல, ஆவியானவர், ஜீவன்ல தேவனுடைய ஆவியானவர் தான் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி அங்க கூப்பிடுறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவர் சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு, இயேசுவாமி என்ன சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். ஆனா அதாவது யோசிக்காம டக்கு டக்குன்னு பேசுற ஒரு குணம் அவருக்கு உண்டு. அவருடைய கேரக்டரை பற்றி படிக்கும் போது கரெக்டா 7 வசனம் முடியும் போது சாத்தானேன்னு கூப்பிடுறாரு. ஏன்னா நீங்க பாடுபடக்கூடாது, எந்த கஷ்டத்தையும் சகிக்க கூடாது சொல்லி தனியா கூப்பிட்டு போய் பேசும்போது சாத்தானேன்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கிறோம், அதிகாரத்தை கொடுக்குறாரு. இதுல சபையின் உண்மையில அந்த சபைக்கு நீ தூணா இருப்பேன்னு சொல்லி கையில அவருக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. பேதுரு அதிகாரத்தை பெற்றவரா தேவனிடத்துல நிக்கிறத, இயேசு கிறிஸ்துவிடத்துல காணப்படுறத நம்ம பார்க்கிறோம். பாக்கியவான் அழைக்கப்படுறாரு, அவரிடத்துல இருந்து அதிகாரத்தை பெற்றவரா புறப்பட்டு செல்றாரு. அடுத்தது பேதுருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவரை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள்ல சந்திக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம யூசுவலா பேதுரு நம்ம ஜேர்னிஸை பற்றி பார்க்கும்போது பவுலின் மிஷனரி பயணங்களை பற்றி பார்க்கிறோம். ஆனா பேதுரு அப்போஸ்தலனும் தன்னுடைய மிஷனரி பணியை செய்திருக்கிறாரு, அவருடைய பயணத்தை செய்திருக்கிறாருன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். குயிக்கா அதை பார்த்துட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளால போகலாம். ஸோ இங்க இந்த மேப்ல கொடுத்துருக்கு, இங்க எருசலேம்ல இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. எருசலேம்ல முதல் அற்புதத்தை செய்யறாரு. அடுத்தபடியா அங்க இருந்து 8வது அதிகாரத்துல அவர் சமாரியாவுக்கு வராரு. சமாரியால அங்க ஊழியம் செய்துட்டு 35 AD சமாரியாவுக்கு ஊழியம் செய்துட்டு அங்க இருந்து மறுபடி எருசலேமுக்கு வராரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஹீஸ் ரிட்டர்னிங். இந்த கர்சர் வர இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் திரும்ப வராரு. திரும்ப அங்க இருந்து திரும்பவும் அவர் தன்னுடைய மிஷனரி யாத்திரையை தொடர்றாரு. செகண்ட் ஜேர்னி ஜெருசலேம்ல இருந்து யூதேயா, சமாரியா நாடுகளுக்கு. சமாரியன் மிஷன் தான் அவர் நிறைய செய்திருக்காரு. புறமஸ்தர்களுக்கு அதற்காக தேவன் அவர் ஆயத்தப்படுத்தினாரு, அவருக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, கொண்டு போனாருன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். தென் லித்தான்னு சொல்ற ஊருக்கு போறாரு. அங்க இருந்து யோப்பா வர்றாரு. யோப்பா 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், சிசேரியாவுக்கு வர்றாரு, கொர்நேலியுடைய வீட்டுல. இந்த மாதிரி அவருடைய மிஷனரி ஜேர்னியை பற்றி நம்ம பார்க்க முடியும். இந்த மிஷனரி ஜேர்னிகள்ல நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே பார்க்கிறோம், அவருடைய 8 மெயின் சர்மன்ஸ் இருக்குது, 1 முதல் 11வது அதிகாரம் வரையிலும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது அத முதல் சர்மனை 2வது அதிகாரத்துல 120 பேரோட பேசுறாரு. அதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாள்ல பேசுறாரு. இட்ஸ் a long sermon, நீளமான ஒரு பிரசங்கம். 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க, சேர்க்கப்படுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அந்த
பிறவியிலே முடமானவனை சுகமாக்குனதுக்கு அப்புறம் 5000 பேர். அவருடைய ஊழியம் எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு சொல்றதையும், அவர் ஒவ்வொரு இடங்கள்லயும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது அவர் நம்ம முதல் நிருபத்தை எழுதும் போது 5 இடங்களை பற்றி அதுல சொல்றாரு. கப்பதோக்கியா, முதலாவது பேதுருடைய பைபிள் இருந்தா அதை எடுத்து வச்சுக்கிடுங்க. பேதுரு 1 பேதுரு 1வது வசனம், 1வது அதிகாரம் 1வது வசனம். பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்கள் சிதறி இருக்கிறவர்களில் எழுதும்போது அந்த இடங்கள் தான் இதுல தரப்பட்டிருக்கு. அடுத்த மேப்ல பித்தினியா, ஆசியா, கப்பதோக்கியா, பொந்து ஆகிய இடங்கள்ல இருந்தவங்களுக்கு எழுதுறாரு. இப்ப நம்ம முதலாவது நிருபத்தை அவர் எழுதும்போது முதலாவது நிருபத்தில இருந்து நம்ம இந்த முதலாவது நிருபத்தை எழுதும்போது சபையார் வெளியில இருந்து துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்க. இதை நம்ம முதல் ஸ்டடி படிக்கும் போது பார்த்தோம். வெளியில இருந்து நீரோ மன்னருடைய காலத்துல ரோம அரசர்களால துன்புறுத்தப்பட்டு சபையார் பல துன்பத்துக்கு உள்ளானாங்க. அந்த துன்பத்தின் நாட்கள்ல அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக, அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக தான் இந்த நிருபத்தை எழுதினாரு. சுவாமி அவர்கிட்ட என்ன சொன்னாரு? நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. அப்ப சபையை கட்டுவதற்கு, அவரால் ஆரம்பிக்கப்பட்ட சபைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்துவதற்கு அவர் எழுதின முதல் நிருபம். 2வது நிருபத்தை நம்ம பார்க்கும்போது அது சபைக்கு உள்ள இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், சபைக்கு உள்ள கள்ள போதகர்கள், இவங்களால வரக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்ம வாழ்க்கைய, ஒரு விசுவாசி கர்த்தருக்குள்ள இருக்கிறவன் அவரை அறிகிற அறிவில எப்படி வளரணும்னு சொல்றத 2வது நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 2வது நிருபம் இட்ஸ் a farewell speech. நம்ம உபாகமத்துல மோசேயுடைய farewell speech படிச்சோம். யோசுவால பார்க்கும்போது யோசுவாவுடைய farewell speech பார்த்தோம். இங்க this is said to be the farewell speech of Peter the apostle. ஏன்னா இதுக்கு அப்புறம் அவர் எழுதல. இது எழுதின காலம் 66 முதல் 67 ஏடின்னு சொல்லப்படுது. 68வது ஏடியில he was murdered. இதே நீரோ மன்னனால கட்டளையிடப்பட்டு அவரை தலைகீழாக அறைந்தார்கள். அது அவரே ஏற்றுக்கொண்டது. இயேசு சுவாமிய மாதிரி என்ன நேரா அறைய வேண்டாம், என்ன தலைகீழாக அறைங்கன்னு சொல்லி கொல்லப்பட்டார். சோ சபையில அவர் ஒரு இரத்த சாட்சியா மரித்தார். ஆனா அந்த நிலைமைக்கு முன்னால அந்தியோக்கியாவிலையும் ரோம்லயும் அவர் பிஷப்பா இருந்தாரு, சபைக்கு லீடரா. he was the leader of the churches in Antioch and in Rome. ஸோ இந்த நிலையில இருந்தவர் இப்ப கடைசியா தம்முடைய ஃபேர்வெல் லெட்டரை எழுதுறாரு. அதை ஆரம்பிக்கும் போது இங்க நம்ம முதல் வசனத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தை, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுருன்னு எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் சொல்றாரு. தட் ஷோஸ் ஹிஸ் ஹியூமிலிட்டி. இவரா ஏற்றுக்கொண்ட ஒரு இடம். அடுத்தது அப்புறம் தான் சொல்றாரு அப்போஸ்தலன். அப்போஸ்தலன்னா தேவனால் அனுப்பப்பட்டவர். ஸோ கெட்டிங் ஃபுல் அத்தாரிட்டி. இப்போ ஒரு நாட்டுக்கு அம்பாசடர்னு சொல்லும்போது அவங்க தான் இந்த அப்போஸ்தலர்னு சொல்லும்போது, இந்த ஊழியத்துல நம்ம அப்போஸ்தலர்னு சொல்ற வேர்டை யூஸ் பண்றோம். பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல அம்பாசடர், அந்த நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ். இங்க ஹீ இஸ் அன் அம்பாசடர் ஃபார் கிரைஸ்ட். அவருடைய அப்போஸ்தலர், அனுப்பப்பட்டவராக சபையை நிறுவுவதற்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலையும் தாரேன்னு சொல்லியிருக்காரு. நான் உனக்கு தருவேன் அதிகாரம். ஃபுல் பவர் இஸ் கிவன் டு பீட்டர். பீட்டருக்கு அந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை
தேவன் கொடுத்தாரு. அவருடைய லெட்டர் ஆரம்பிக்கும் போதே ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் முதல் லெட்டரை 5 இடங்களை குறிப்பிட்டாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, people who are saved by grace, விசுவாசத்தை பெற்றவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எழுதின லெட்டர் தான் இது. ஒரு கிறிஸ்டியன் லைஃபுக்கு திறவுகோல் எதுன்னா knowing God personally. Key to a Christian life is knowing God personally. அததான் நம்ம பர்சனலா அவரை அறிகிற அறிவில வளரணும்னு சொல்றதுதான் இந்த நிருபத்துல எழுதுறாரு. அவரை அறிகிற அறிவில வளர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்றத இங்க நம்ம பாக்குறோம். 2வது வசனத்திலே சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவையும் அவரையும் அவர் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாகன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம இங்க பாக்குறோம், முதல் இதுல அப்போஸ்தலர் 67 எழுதினது. எந்த இடத்துல இருந்து எழுதினாருன்னா ரோமாபுரியில சிறைச்சாலையில இருந்து எழுதப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தாரு. இது அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அங்க இருந்து எழுதின வசனம், எழுதின லெட்டர். இதனுடைய நோக்கம் டு ரிமைண்ட் us to grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளருவதற்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம். அடுத்தது 2வது அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, he warns about false teachers. சபைக்குள்ளாக கள்ள போதனைகள், கள்ள போதகர்கள், அவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றத எழுதுறாரு. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம பாக்குறோம், வெளியில இருந்துள்ள அப்போசிஷன் மட்டும் இல்லை, இன்னைக்கு சபைக்கு உள்ளே இருந்தே நம்ம சபையின் பொறுப்பாளர்களாக இருப்பவங்கள்ட்ட இருந்தே பிரச்சனைகள் வரத நம்ம இந்த சபைகள்ல பார்க்க முடியுது. பணத்து ஆசையினாலும் பதவி ஆசையினாலும் நேர்மையை விட்டு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாம அதுல இருந்து விலகி சென்று பலரும் இன்னைக்கு தேவனை மறுதலிக்கிறவர்களாக, நமக்கு தலைவர்களாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். கடைசி நாட்கள்ல இருக்கும், நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்றதுக்காக அதை சொல்றாரு. அடுத்தது he stresses the priority of discipleship. சீடத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு ஃபிஷர்மேன் நமக்கு எடுத்து சொல்றாரு. கடைசியா வாட்சிங் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிட்டர்ன் ஆஃப் ஜீசஸ். 3வது அதிகாரத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் இயேசுவினுடைய வருகைக்காக, அதை சொல்றாரு. இந்த 2வது நிருபத்துல கீவேர்டு என்னன்னா நாலேஜ், அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. ஸோ இதை தான் திரும்ப திரும்ப அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அறிவுன்னு சொல்ற வேர்டு, நாலேஜ், நோயிங் சொல்ற வார்த்தைகள், அறிவு, அறிந்துகொள், எச்சரிக்கை, இந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறதும் நம்ம பார்க்கலாம். அதுல கீ வேர்ஸ்ன்னு சொல்றது 3:18 கடைசி வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கிருபையில வளரணும், அவரை அறிகிற அறிவுல வளரணும். இத முதல் அதிகாரத்துல டீட்டெயிலா சொல்றாரு. இதனுடைய தீம் வேர்ஸ் என்னன்னா 3வது அதிகாரம் 2வது வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். நினைவு கூறும்படி நினைப்பூட்டி எழுப்புகிறேன். So he is reminding of so many things. இந்த 3 அதிகாரங்கள்லையும் பல காரியங்களையும் நம்ம நினைப்பூட்டுறார். ஏன்னா இவர் எழுதுறது விசுவாசிகளுக்கு. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க, பலரும் ஊழியத்துல ஈடுபாடு கொண்டவர்கள், பலரும் ஊழியத்தை செய்யறவங்க. அப்ப நமக்கு அவர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, நினைப்பூட்டி எழுதுகிறேன். he is reminding us of certain things. அதுல தரப்பட்டிருக்கிற கீ தீம்ஸ், பிரதானமான கருப்பொருள் என்னன்னா, வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனம்.
வசனம் நமக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்றதை எழுதியிருக்காரு. வசனத்தை விளக்கு வெளிச்சோன்னு எல்லாம் சொல்றாரு. தென் காட்ஸ் எபிலிட்டி டு சேவ் அண்ட் ஜட்ஜ். எதற்காக தேவன் தாமதிக்கிறாருன்னா அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனா அதே டைம்ல ரட்சிப்பும் வேணும். ஹி இஸ் அ ஜட்ஜ் ஆல்சோ. அதனால அவர் பொறுமையா இருக்காரு. ஆனா அவரு நியாயாதிபதியாக வெளிப்படுவார். அதையும் பேதுரு அப்போஸ்தலன் எழுதுறாரு. அடுத்தது புதிய வானம் புதிய பூமி. 3வது அதிகாரத்துல அவருடைய வருகையை பற்றி குறிப்பிடுறாரு. இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் செகண்ட் பீட்டர், அதுல 1வது அதிகாரம் 1-15 வரைக்கும் டிலிஜென்ஸ், நம்ம எப்படி விழிப்பா இருக்கணும்னு சொல்றது. அடுத்தது வசனமும் தீர்க்க தரிசனங்களையும் பற்றி சொல்றாரு, ட்ரூ ப்ராஃபஸி. அடுத்து 2வது அதிகாரம் வரும்போது கம்ப்ளீட்டா ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ். அதுக்கப்புறம் 3வது அதிகாரத்துல உண்மையான தீர்க்க தரிசனங்கள். மறுபடியும் நம்ம எப்படி விழித்திருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றத 3வது அதிகாரம் 14-18 வரையிலும் சொல்லி முடிக்கிறாரு. அவுட்லைன் ஆஃப் பீட்டர் சாப்டர் 1ல இருந்து 1வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் சால்யூட்டேஷன், பாராட்டும் வாழ்த்தும். அதை நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் தனியா நிறுத்தி கருத்தா படிச்சோம்னா கிளீனா புரியும். இந்த லெட்டர் வடிவில் சாப்டர் வைஸா பிரிச்சது பின்னால வந்தவங்க இதை கோடிஃபை பண்ணும்போது, பைபிளை ஃபார்மேட் பண்ணும்போது தான் அது பிரிக்கப்பட்டது. ஆனா பேதுரு எழுதினது ஃபுல்லாவே எல்லாம் ஒன்றா எழுதப்பட்டதுதான். 5வது அதிகாரத்துல இருந்து 21வது வசனம், 5வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சி, அத இந்த ரெண்டையும் நம்ம முதல் அதிகாரத்துல பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல கள்ளப்போதகர்களை பற்றி டீட்டெயிலா ஒரு சாப்டரே எழுதிட்டாரு. 22 வசனம், அதுக்குதான் கூடுதல் வசனத்தை அவர் தந்திருக்காரு. அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய வருங்காலம், ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்றதையும் சொல்றாரு. அடுத்தது அவர்களுடைய தன்மைகள், அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்றதையும் நமக்கு விளக்கி சொல்றாரு. அவங்கள அடையாளம் கண்டுகொள்ள, இன்றைய நிலையிலையும் அன்னைக்கு ஆதி திருச்சபையில இருந்ததை விட மோசமான சூழ்நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காரியங்களை நம்ம மனசுல புரிந்து நம்ம அதை விளங்கி கொண்டா மட்டும்தான் நம்ம நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளவும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரவும் முடியும். ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்ற சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கோம். வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்கு அடுத்த அதிகாரத்தை வச்சிருக்காரு. 3வது அதிகாரத்துல 1-18 வசனங்கள்ல கிறிஸ்துவின் வருகையை பற்றியும், நம்ம அங்க அப்போ கரைதிரையற்றவர்களாக களங்கம் இல்லாதவர்களாக நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றதையும் 3வது அதிகாரத்துல சொல்றாரு. திரும்பவும் இது அதேதான் ஐடியா. ஸோ விளக்கம், கிறிஸ்துவை பற்றின அறிவுன்னு சொல்றது இட்ஸ் a gift that we get from God, gift of knowledge. இந்த அறிவை நம்ம தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த அறிவுல நம்ம வளரணும். அந்த அறிவுக்கு அடித்தளம் என்னன்னு சொல்றத ஃபர்ஸ்ட் பார்ட். 2nd அதிகாரத்துல கள்ளப்போதகர்கள், அவர்களை கண்டனம் பண்றாரு. குணநலன்கள், அங்கேயும் அவர் என்னென்ன உரிமை கொண்டாடுறாங்கன்னு சொல்றதையும் சொல்றாரு. 3வது போதனை. இந்த போதனையில உண்மையான கிறிஸ்தவன் கவனத்துடன் இருக்க வேண்டும். அறியாமை வேண்டாம், விடாமுயற்சி, ஜாக்கிரதை. இதைதான் அவர் நமக்கு சொல்றாரு. திருப்பியும் அதே சேம் ஐடியா தான், இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். நீங்க நோட்ஸ் வரும்போது இதை பார்த்துக்கிடலாம், குயிக்கா நம்ம மூவ் ஆயிடுவோம். ஸோ இதுல என்னன்னா லுக்கிங் வித்தின். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நமக்குள்ள நம்மையே பார்க்க சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய வசனத்துல வளர்ந்துருக்கிறோமா? பி பியூர். ஸோ வார்னிங், நமக்கு தார வார்னிங் என்னன்னா முதல் அதிகாரத்துல பி பியூர், லுக்கிங் வித்தின், நமக்குள்ளாக நம்ம பார்ப்போம். 2வது அதிகாரத்துல பி அவேர், ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்கன்னு சொல்றாரு. நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கும்போது நம்ம என்னன்னா we have to look around. நமக்கு இன்னைக்கு வெளியில இருக்கிற
எல்லாரையும் நம்ம பார்த்து கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம கேட்கிறவைகள், நம்ம காதுல விழுகிறவைகள், நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்கள். லுக் அரவுண்ட். அடுத்தது ஆன்டிசிபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன். முதல்ல எக்ஸார்டேஷன், போதனை தாராரு. அடுத்தது கண்டனம் பண்றாரு அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா நம்ம என்ன எதிர்பார்ப்பு, நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா அவருடைய வருகைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். லுக்கிங் அஹெட், நமக்கு முன்னால நடக்க வேண்டியதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த சாப்டர்ஸ்க்குள்ளால நம்ம போகும்போது நம்ம ஒரு சில காரியங்களை நினைவில் கொள்ளுன்னு சொல்றாரு. வசனத்துக்குள்ளால அந்த அதிகாரத்துல உள்ள போகும்போது பி டிலிஜென்ட், எல்லாத்திலையும் விடாமுயற்சியோடு செயல்படுன்னு சொல்றாரு. நம்ம வசனத்தை படிக்கும்போது விடாமுயற்சியோடு செயல்படுன்னு சொல்றாரு. அடுத்தது ட்ரூ ப்ராஃபிட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த வசனத்துல உண்மையான தீர்க்கதரிசிகளையும் போதகர்களை பற்றியும் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளையும் சொல்றாரு. கண்டிப்பா நம்ம விழிப்பா இருக்கணும்னு சொல்ற காரியங்களை நினைவில் கொள்ள வேணும்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு ஃபிஷர்மேன், ஆனா ஏசுவாமியோடு இருந்து நல்லபடியா ட்ரெயின் ஆனவர். அவருடைய வாழ்க்கையிலும் நிறைய வீழ்ச்சிகள் இருந்தது. பல வேளைகள்லையும் இயேசுவானவருக்கு எதிரா நின்ன மாதிரி அவரை மறுதளிச்சார். ஒண்ணுமே தெரியாது, எனக்கு அவரை பற்றியே தெரியாதுன்னு பேசினாரு. ஆனா அவரே நமக்கு சில டிப்ஸ் தராரு. ஒரு சீடன் சொல்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அவனுக்கு சிறந்த விலை மதிப்புள்ள வாக்கு தத்தங்கள் நமக்கு சத்திய வேதத்துல தரப்பட்டிருக்கு. அந்த வாக்கு தத்தங்களை நம்ம ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். நம்ம அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும்னு சொல்றாரு. ஆட் டு யுவர் ஃபெய்த் அண்ட் குட்னஸ், விசுவாசத்தோடு நம்ம எதை கூட்டணும்னு சொல்றத வசனம் 5-7 வரையில நம்ம பார்க்கிறோம். எதை கூட்டணும், நம்ம விசுவாசத்தோட கூட வேண்டியது எது. வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, அந்த விசுவாசத்தோடு எது சேர்க்கணும்னு சொல்றாரு. அது ஒரு டிசைபிளுடைய தன்மை. அடுத்தது டிசைர் ஆன் லிவிங் ஆன் ஸ்கிரிப்சர், வேத வசனத்துல நம்ம வாழணும்னு சொல்ற ஒரு வாஞ்சை. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின் மேல ஆர்வம் வைச்சு அதை புரிஞ்சிட்டு நம்ம வாழணும்னு சொல்றதையும் நமக்கு சொல்றாரு. இது ஒரு சீடனுடைய தன்மை. அடுத்தது பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். எவ்வளவோ போதகங்கள், யூடியூப்ல போனா, டிவியில போனா, டிவிலையும் கேட்கிறோம் பல போதனைகள். பட் we have to discern. அதை பகுத்தறிவதற்குரிய கிருபையை தேவன் நமக்கு தரணும். அதை பகுத்தறியணும்னா நமக்கு என்ன வேணும், தேவனுடைய வசனம் நமக்கு கிளியரா தெரியணும். Unless and until we know the word of God thoroughly, நம்ம ஈஸியா விழுந்து போவோம். இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைகள் வழி தவறி போறதுக்கு காரணமும் அதுதான். வசனம் அவங்களுக்கு பட்டயமா இல்லை. வசனம் பட்டயமா இல்லாததுனால அவங்களோட எதை பேசினாலும் அது அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தா இம்மீடியட்லி தே ஃபாலோ அவே. இன்னைக்கு நியூ ஜென் சர்ச்சஸ்ன்னு போறாங்க. பல இடங்கள்லயும் நல்ல போதனைகள் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லல. சில இடங்கள்ல தவறான போதனைகள் கிடைக்குது, தவறான எண்ணங்கள் பரிமாறப்படுது, தவறான ரிலேஷன்ஷிப்பே வளருது. So that's because we are not thorough with the word of God. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க வாழ்ற உலகம் பொல்லாத உலகம், நம்ம வாழ்ந்த காலம் மாதிரி இல்லை. கேட்ஜெட்ஸ் அவங்களை எந்த நிலைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அதனால இட்ஸ் அவர் டியூட்டி ஆஸ் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்ம பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுவோம். அவங்கள அதன் மேல ஒரு வாஞ்சையை வளர்த்தணும். தென் அப்பதான் அவங்களால கள்ள போதகர்களையும் போதகங்களையும் கண்டுபிடிக்க முடியும். தென் ஹோலி அண்ட் காட்லி லைஃப்ஸ், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. தென் willingness for all to be saved, எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு சொல்ற ஒரு விருப்பம் ஒரு சீடனுக்கு இருக்கும். நம்ம சுட்டி காண்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு வேதனை வரும். லோத்த நீதிமான் சொல்றாரு கர்த்தர், நீதிமான் சொல்லி இருக்கு, நம்ம அது பின்னால பார்ப்போம். அந்த நீதிமான் சொல்லும் போது அந்த லோத்தினுடைய நாட்களில் நடந்த காரியங்களை குறிச்சு அவன் வேதனை அடைஞ்சான்னு சொல்றத சொல்லி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இது ஒரு சீடனுக்கு இருக்கணும்.
அடுத்தது டு பி ஃபவுண்ட் ஸ்பாட்லெஸ் அண்ட் பிளேம்லெஸ், நம்ம கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமா காணப்படணும். கடைசியா விழுந்து விடாமல் காக்க வல்லவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஸோ இந்த முந்திரி கொடியில நம்ம அந்த பிரான்ச் நிலைத்திருக்கிறது மாதிரி கர்த்தர்ல நம்ம நிலைத்திருக்கணும். அவன்தான் ஒரு சீடனா இருக்க முடியும். இப்போ முதலாவது அதிகாரத்துக்கு உள்ளால போறோம். அதுல ஃபர்ஸ்ட் 1 to 4ல தேவ நீதியை பறைசாற்றுதல், அடுத்தது தேவனுடைய நற்பண்புகளில் பெருகுதல், அடுத்தது தேவனுடைய அப்போஸ்தலருக்கு வெளிப்பாடு 12 முதல் 15 வரையிலும், தேவகுமாரனின் மறுரூபம் 16 முதல் 18 வரை, தேவ வார்த்தையின் ஊக்கம். இதை நம்ம இந்த சாப்டருக்கு உள்ளால போகும்போது நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவ நீதியை பறைசாற்றுறதுன்னு சொல்லும்போது அந்த தேவ நீதியை பறைசாற்றணும்னா நமக்கு அந்த தேவனுடைய நீதியை பற்றி ஆழமான அறிவு இருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. ஸோ இந்த 4வது வசனம் 3-4 வசனங்களை பார்க்கும்போது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர். எதனால அழைச்சிருக்காரு? மகிமையினாலும் காருண்யத்தினாலும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லும்போது அவன் பெரியவனா இருப்பான்னு சொல்றத நம்ம வாசிக்கிறோம் லூக்கால. ஸோ எதனால அவர் பெரியவரா இருப்பாருன்னு சொன்னாரு? அவருக்கு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு இருந்தது. கிறிஸ்துவ அவர் யாருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. வனாந்திரத்திலே கூப்பிடுறவனுடைய சத்தம். அவர் சொன்னது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதனாலதான் அவர் பெரியவன் ஆனாரு. ஸோ தேவனுடைய காருண்யம், உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது, வசனத்துல நம்ம உறுதியா நிற்கும் போது கிறிஸ்து யாருன்னு சொல்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து யாருன்னு புரிந்து கொள்ளும் போது நம்ம பெரியவர்களா இருக்க முடியும். அவருடைய நீதியை நம்ம பறைசாற்ற முடியும். ஸோ கிறிஸ்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, he knows us and he wants us to know him. அவர் நம்ம அறிந்திருக்கிறார், அதுபோல நாம் அவரை அறிந்திருக்கணும்னு சொல்றதையும் அவரு விரும்புறாரு. அததான் நம்ம அந்த 3-4 வசனங்கள்ல பாக்குறோம். 4வது வசனத்துல இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இந்த இச்சை எங்க ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்துல பாக்குறோம். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. ஸோ கண்களின் இச்சையில பாவம் ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து பாவம் உலகத்துக்குள்ள வந்தது. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன விலகி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக வேண்டும். ஸோ அந்த உலகத்துல காணப்படுகிற இச்சையில இருந்து நம்ம விலகி தேவனுடைய திவ்ய சுபாவத்துல, the divine nature of God, how will we become partakers, அதனுடைய பங்காளிகளா மாறணும். இந்த பங்காளிகள்னு சொல்றது பைபிள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பாடுகளில் பங்குள்ளவர்களா இருக்கணும், அவருடைய சந்தோஷத்துல பங்குள்ளவர்களா இருக்கணும். இந்த மாதிரி பல காரியங்களையும் நமக்கு சொல்லிட்டே வர்றாரு. வேத புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது பாக்குறோம். இங்க அவருடைய திவ்ய சுபாவத்தில், அவருடைய நேச்சர்ல நம்ம பங்குள்ளவர்களான்னு சொல்லும் போது என்னன்னா, we all should become little Jesus. We should reflect Jesus. அவரை பிரதிபலிக்கிறவர்களா நம்ம வாழ்க்கை காணப்படணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை மற்றவர்களுக்கு தடையா இராதபடி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த மாதிரியான ஒரு குணம் நமக்குள்ள காணப்படணும்னு சொல்றத 4வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அடுத்த வசனத்துல சொல்றாரு, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட என்னென்ன மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த வர்ச்சுஸ் ஆஃப் காட், தேவனுடைய நற்பண்புகளில் நாம் பெருகணும்னு சொல்லி அங்க 7 காரியங்களை சொல்றாரு. அந்த காரியங்களை நம்ம பின்னால பார்ப்போம். அடுத்தது ரெவலேஷன் டு த அப்போஸ்டில் ஆஃப் காட். ஸோ இந்த யோவான் என்ன சொல்றாரு, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைக்கூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அவருக்கே தெரியும் அவருடைய கடைசி நாட்கள். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்திலே இயேசு சுவாமி அவருடைய மரணத்தை குறித்து எழுதிட்டாரு.
உன்னை அறை கட்டி உன்னை பிடிக்காத இடத்துக்கு கொண்டு போவாங்க, நடத்தப்படுவோம், இதெல்லாம் சொல்லிட்டாரு. இங்க அதுவும் அவர் மனசுல வச்சுட்டு என்னுடைய நாட்கள் முடிவுக்கு வருது. So almost the last words of an apostle சொல்றாரு. இப்ப ஆனா நீங்க நினைவு கூற வேண்டிய சில காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாரு. அடுத்த வசனத்துல நினைப்பூட்டின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏதுவாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நான் போயிட்டதுக்கு அப்புறமும் கூட நீங்க இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த பார்ட்ல சொல்றாரு. அடுத்தது டிரான்ஸ்பிகரேஷன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. மறுரூப மலையில பேதுரு, யாக்கோப், யோவான், எலியா, இயேசு கிறிஸ்து, மோசே, அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். அது இங்க இவங்களுக்கு கிடைத்த ஒரு தரிசனத்தை எவ்வளவு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை உண்மை உள்ளது, உண்மையான அப்போஸ்தலர்கள்னு சொல்றதும் இயேசு கிறிஸ்துவனுடைய தான் இருந்த நாட்களையும் அங்க நினைவு கூர்றாரு. இதுக்கெல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ் தெரியும். நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி படிச்சிட்டோம். கடைசியில இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் 1வது அதிகாரத்தை முடிக்கும் போது அந்த 1வது அதிகாரத்துல என்ன இது இருக்குதுன்னு சொல்றத, வசனத்தை பற்றி என்ன சொல்லி இருக்குன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். தேவ அறிவில் வளருதல் ஆவிக்குரிய. இந்த பார்ட்ல இருந்து நம்ம ஒரு சில கருத்துக்களை படிக்க முடியும். தேவ அறிவில் வளரும் போதுதான் ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் growth நம்ம பெற முடியும். சால்வேஷன் சொல்றது கம்ஸ் அவுட் ஆஃப் கிரேஸ். கிருபையினால நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் சால்வேஷன். ஸோ இந்த 1வது அதிகாரத்துல 10வது வசனத்தை பார்க்கும்போது, சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அழைப்பு என்னது, தெரிந்து கொள்ளுதல் என்னது? ஸோ இதை பார்க்கும்போது தேவனுடைய தாசர்கள் அதுக்கு கொடுத்திருக்கிற எக்ஸ்பிளனேஷன், அழைப்புன்னு சொல்றது தேவன் நம்மை சந்திக்கிற நாள், த டே ஆஃப் ரிஜாய்சிங், நாம் அவரை ஏற்றுக்கொண்ட நாள், சால்வேஷன். அது கிருபையால நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருக்குள்ள நம்ம வளர்றோம். ஸோ அந்த வளர்ச்சியை தான் நம்ம இங்க சொல்லியிருக்கு. சால்வேஷன் கம்ஸ் அவுட் ஆஃப் கிரேஸ். அந்த மாதிரி நம்ம வரும்போது ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதை அடுத்தது அதுல என்ன சொல்லி இருக்குன்னா தெரிந்து கொள்ளுதல். உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. காலிங் அண்ட் எலெக்ஷன். ஒரு மனிதன் பிறக்கு முன்னால, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் ஒருவன் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் குமாரண்டத்தில் வரான்னு சொல்லியிருக்கு. ஆனா அதே நேரத்துல அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை முன் குறித்திருக்கிறாரோ, நம்ம ரோமர் 8வது அதிகாரம் 29-30 வசனங்கள்ல பாக்குறோம். யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸோ யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவங்கள, தட் இஸ் எலெக்ஷன். காலிங் அண்ட் எலெக்ஷன், அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும். அடுத்தது டிவைன் பவர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அஸ் அண்ட் ப்ரிப்பேர்ஸ் அஸ். தேவனுடைய வல்லமை நம்ம மாற்றுது, நித்திய வாழ்வுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துது. டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப், மாற்றப்பட்ட வாழ்க்கை வளர்ச்சி பெற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு சொல்லி கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக பெற்ற நாம், நம்ம மாறுபட்டவர்களா காணப்படுறோம். டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப். இது எப்படி இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் பெற முடியும்னா, இன்டென்ஸ் பைபிள் ஸ்டடி. வேதத்தை நம்ம படிக்கும்போது we listen to God. தேவன் நமக்கு எதை சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை நம்ம வேதத்துல இருந்து படிக்க முடியுது. இன்டென்ஸ் பைபிள் ஸ்டடி. ஸோ நீர் என்னை காண்கிற தேவன், ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல ஆகார் முதல்ல சொன்னான். தேவனுக்கு ஒரு பேர் வச்சதே ஆகார் தான். நீர் என்னை காண்கிற தேவன். அந்த தேவனை நம்ம காணணும்னா அவருடைய வசனங்கள் மூலமா தான் அவரை நம்ம பார்க்க முடியும். we listen to God. அடுத்தது இன்டென்ஸ் பிரேயர், நம்முடைய ஜெபம். அந்த ஜெபத்தின் மூலமா நம்ம தேவனை தரிசிக்க முடியும்.
தேவனை நம்ம பார்க்க முடியும். we talk to God. அடுத்தது be an obedient Christian. கீழ்ப்படிதல்ல ஒரு கிறிஸ்தவனா நம்ம வாழணும். seeking to glorify God. தேவனை மகிமைப்படுத்தணும். எந்த நிலையிலையும், எந்த சூழ்நிலையிலையும். வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனா அந்த நிலையிலையும் அவரை நம்ம மகிமைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியினுடைய ஒரு அடையாளம். அடுத்தது ரிலை ஆன் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்ல நிலைத்திருக்கணும்னு சொல்றதையும் பார்க்கிறோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் வித்தவுட் டிசிப்ளின் இஸ் இம்பாசிபிள். உண்மையா ஒரு கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைந்தவன், ஆத்மீக வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்த, மெச்சூரிட்டி அடைந்தவன் சொல்றவனுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கும். வேதத்தை படிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, மற்றவங்களோட பேசுறதுல, பழகிறதுல, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல there will be a change. It will be notable. மற்றவங்களுக்கு அது பார்க்கறதுக்கு தெரியும். இது நம்ம வாழ்க்கையில காணப்படுதா? என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வயதுல முதிர்ந்தவர்களாம் நம்ம பலர் இங்க இருக்கோம். வயதுல முதிர்ச்சியான நிலைக்கு போயிட்டோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல முதிர்ச்சி காணப்படுதா? இது இந்த நிலையில நமக்கு முதிர்ச்சி காணப்படலைன்னா நித்திய ராஜ்யத்தை நம்மால சுதந்திரித்து கொள்றது கஷ்டம். அதனாலதான் அவர் எழுதுறாரு, நம்ம கிறிஸ்துவை அறிகிற அறிவில அன்றாடம் வளரணும்னு சொல்றாரு. அடுத்தது அந்த பார்க்கும்போது we engage with God by keeping his commandments. அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தபடியா நம்ம பார்க்கறது ஆத்மீக முதிர்ச்சியின் தன்மைகள். இதை நம்ம 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். விசுவாசம், தைரியம், ஞானம், இது அப்படியே ஒரு செயினா கொடுத்துருக்காரு. செயின் ரியாக்ஷன். விசுவாசம் உள்ள ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், ஞானம் இருக்கும், இச்சை அடக்கம் இருக்கும், பொறுமை இருக்கும், தேவ பக்தி இருக்கும், சகோதர சிநேகம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பல இடங்கள்லயும் காண முடியாதது அதுதான். வீட்டுல சின்ன பிள்ளைகள்ல இருந்து வெறுப்பு வளர்க்கப்படுது, பெற்றோரால வளர்க்கப்படுது. நம்ம இதை ஆதியாகமத்திலே பார்த்துடுறோம். நமக்கு எக்ஸாம்பிள் யாரு? ஈசாக், ஏசாவை அவங்க அம்மா வளர்த்தது. ஸோ அங்கேயே ஆரம்பிக்குது. ஸோ as parents we have to be very very careful in dealing with the children. வெறுப்பு அவங்க மனசுல வளர்க்க கூடாது. சகோதர சிநேகம் வரும் நாட்கள்ல அது வேற வழியா வருது. முதல்ல அம்மா மடியில இருந்தே அது வரக்கூடாது. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் we have to be careful. 2 பிள்ளைகள்னா 2 பிள்ளைகளும் சமம், 4 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகளும் சமம். we have to treat them like that. கிறிஸ்துவின் அன்பையும் கொடுக்கணும், உலக பிரகாரமான கல்வியை கொடுக்கணும், கிறிஸ்துவுக்காக வாழவும் அவங்கள பயிற்றுவிக்கணும். ஸோ அது மனிதனுக்கும் உள்ள தொடர்பு. அடுத்தது அன்பு. அன்பு இந்த இடத்துல தேவனும் மனிதனுமா உள்ள தொடர்பை பற்றி சொல்றது. ஸோ அடுத்தது கிரவுண்ட்ஸ் ஃபார் காட்லி நாலேஜ். ஸோ தெய்வீக அறிவுக்கான அடிப்படை என்னதுன்னு சொல்லி நம்ம நினைப்பூட்டுறாரு. இது ஒவ்வொன்றும் இதே அதிகாரத்துல உள்ள வசனங்கள்ல இருந்துதான் பாக்குறோம். ஸோ நம்ம இச்சையினால மனிதன் வீழ்த்தப்பட்டான். அதுதான் முதல் பாவம். நம்ம எப்பவுமே யோசிக்க வேண்டியது, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? why did God save me? என்ன எதுக்கு அவருடைய பிள்ளை ஆக்கினாரு? எதற்காக தன்னுடைய கிருபையினால் என்னை மீட்டு கொண்டார்? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னை எதுக்காக மீட்டு கொண்டார்? எப்படி நான் அழைக்கப்பட்டேன்? அந்த அழைப்புக்கு நான் பாத்திரனா இருக்கிறேனான்னு சொல்றதும் நம்ம யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்ப்போம். நம்ம அழைத்த அழைப்புக்கு நம்ம பாத்திரம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அவர் என்ன நோக்கத்தோடு என்ன அழைத்தார்? நம்ம 16 வயசுல அன்னைக்கு நம்ம ரிஜாய்சிங் டே எழுதும்போது நான் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம டீனேஜ்ல தான் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு வருஷங்கள் பலதும் கடந்து போச்சு. வாட் ஹவ் வி டன் ஃபார் ஜீசஸ்? அவர் என்ன நோக்கத்துக்காக அழைத்தார்? யோசித்து பார்ப்போம். என்னால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டதா? நான் எத்தனை பேருக்கு தடைக்கல்லா இருந்திருக்கேன்?
எத்தனை பேருடைய மனதை வேதனைப்படுத்தியிருக்கேன். லெட் அஸ் திங்க் அபவுட் இட். ஸோ அதனால கிறிஸ்துவுக்குள்ள வசனத்துல நம்ம வளரணும்னா we have to always think about our salvation. நோக்கம் என்ன, எதுக்காக என்னை அழைத்தாருன்னு சொல்றதும் நம்ம யோசித்து பார்ப்போம். இனி தெய்வீக அறிவுக்கான அடிப்படை என்னன்னு பார்க்கும்போது ரிமைண்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அந்த வசனத்தை அவர் சொல்லும்போது ரிமைண்டர்ஸ் சொல்றாரு, ஒவ்வொன்னையும் நமக்கு நினைப்பூட்டுறாரு. 12, 13, 15 அதை பார்க்கிறோம். டு பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ட்ரூத், உண்மையில நம்ம உறுதியா இருக்கணும். அப்போஸ்தலர் எழுதியவற்றை பின்பற்றுதல். ஸோ இதுல முதலாவது அதிகாரத்துல 2 பேதுரு 1:16 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். சோ நாங்க கட்டுக்கதையை எழுதலன்னு சொல்றாரு. இத யோவான் 1 யோவான் 1:3 பாக்குறோம். 1 யோவான் 2:3 பாக்குறோம். நாங்க கண்டதும் கேட்டதையும் எழுதணும்னு சொல்றாரு. லூக்கா சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கிறது என்பதும் அததான் சொல்றாரு. சோ வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டது கிறிஸ்துவோட அவர்கள் கண்டது, அவர்கள் பார்த்தது, அந்த மறுரூப மலையின் அனுபவம், அதை வச்சுதான் நாங்க எழுதியிருக்கோம். நாங்க எந்த கட்டுக்கதையும் எழுதலன்னு சொல்றாரு. So we have to follow the writings of apostles and the promises of the prophets. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ப்ராஃபிட்ஸ் நம்ம பின்னால பார்ப்போம். தென் தேவ வசனத்தை பின்பற்றுதல். தேவ வசனம் எப்படிப்பட்டதுன்னா, இட் லிவ்ஸ், அபைட்ஸ், நமக்குள்ளாக அது வாழுது, அது நித்தியமானது, உறுதியானதுன்னு பார்க்கிறோம். காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் ட்ரூ அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஆமென்றும், வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது, தனித்தன்மை வாய்ந்தது. It is a revelation from God. தேவனுடைய வசனங்கள் தேவனிடத்துல இருந்து தேவன் வெளிப்படுத்தினது. இப்போ இதுல நம்ம நாளைக்கு பார்க்கும்போது கள்ள தீர்க்க தரிசனம் பற்றி எல்லாம் பார்ப்போம். அது சொல்லி முடிக்கும் போது அந்த அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். பேசினது யாரு? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள். அதுக்கு யாரால ஏவப்பட்டாங்க? பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு பேசின வசனங்கள். So you can rely completely on the word of God. என்ன சொல்றாரு? அதான் கிரவுண்ட். தெய்வீக அறிவு, அவரை பற்றின அறிவுல நம்ம வளரணும்னா அடிப்படை நம்ம தேவ ஊழியர்கள் 12-15 வரை சொல்றாரு. தேவ தரிசனம், அந்த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட்ல அவங்க பார்த்த அனுபவம். அடுத்தது 20-21 வசனத்துல தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. சோ அந்த இந்த மூன்றையும் நம்ம பின்பற்றும் போது we will leave the corrupt way of life and become new creatures. சோ ஒரு புது சிருஷ்டியா முழுமையா நம்ம மாற்றப்பட முடியும். இதுதான் தேவனுடைய அறிகிற அறிவுக்கான godly knowledge. அடுத்த ஸ்லைட்ல வளருவதன் மூலம் அறிதல். திரும்ப திரும்ப இந்த ஐடியாஸ் தான் ரிப்பீட் ஆகுது. இந்த நாலேஜ் ஆஃப் காட், த்ரூ த நாலேஜ் ஆஃப் காட், தேவனை அறிகிற அறிவின் வழியாக. அடுத்தது தேவனுமாய் உள்ள உறவு. அடுத்தது நம்ம அந்த 7 குணங்கள் சொன்னார்ல, அந்த 7 குணங்களை சொல்லிட்டு நம்ம எதற்காக வளரணும்னா கனி கொடுக்கிறவர்களா இருக்க வளரணும்னு சொல்றாரு. 8வது வசனத்துல, ஆமா, பெருகினால் 8வது வசனத்துல உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், அந்த குணங்கள் அவ்வளவு உங்களுக்கு. இது கலாத்தியர்ல பவுல் எழுதும் போதும் எழுதுறாரு. ஒரு ஹோம்ஒர்க், இதுல இல்லாதது அதுல என்ன இருக்குன்னு சொல்லி நாளைக்கு வரும்போது பார்த்துட்டு வாங்க. ஸோ பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறாயே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த குணங்கள் நம்மள காணப்பட்டா அவருடைய ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த குணங்கள்ல வளர்ந்தா நம்ம வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது, நல்ல நிலத்துல நடப்பட்டவர்களா இருப்போம்.
சோ கனி கொடுக்க நம்மால முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம குருடர்கள்னு சொல்றாரு, கண் சொருகி போன குருடர்களா இருப்பீர்கள்னு சொல்றாரு. The fuel of growing in Christ is focusing on knowing Christ. So தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளருவதுன்னு சொல்றது கிறிஸ்துவ அறிவதில் நம்ம கவனம் செலுத்தணும். So we should have a personal relationship with Christ. அவரை நம்ம முகமுகமா அறிந்த ஒரு அனுபவமா இருக்கணும். அவரை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றவங்களா இருக்கணும். தேவனை பற்றிய அறிவு இறுதியில் கிறிஸ்துவை அறிவதில் காணப்படுகிறது. தேவனை எப்படி நம்ம புரிந்து கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டா நம்ம தேவனை புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் அந்த கிருபையை நமக்கு தருவார். அதனால நம்ம தேவனை அறியணும், இயேசு கிறிஸ்துவையும் புரிந்து கொள்ளணும். அடுத்த ஸ்லைடு நம்ம ஃபெய்த், விசுவாசத்தை பற்றி தான் இவர் இதுல நமக்கு நிறைய சொல்றாரு. Faith is the root from which all succeeding graces flow. Grace, எல்லா கிருபையும் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா விசுவாசம் சொல்ற வேர்ல இருந்து ஆரம்பிக்குது. Faith is the root from which all succeeding graces flow. இந்த faith ரெண்டு காரியங்களை உள்ளடக்குனது. ஒன்று பிலீஃப், ஒன்று ட்ரஸ்ட். இந்த பிலீஃப் விசுவாசம்னு சொல்லும்போது தனியா தெரியுது. பிலீஃபும் ட்ரஸ்டும் சொல்லும்போது ஹோப், இதெல்லாம் நம்பிக்கை. தமிழ்ல நமக்கு ஒரே வேர்டு தான், எல்லாம் நம்பிக்கை தான். ஆனா அதுக்கு டிகிரீஸ் ஆஃப் லெவல்ஸ். நம்ம பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு சொல்ற மாதிரி பிலீஃப்ல ஆரம்பிக்கிறோம். we find out the reason. நம்ம ஏன் அவரை நம்பணும், ஏன் அவர் மேல விசுவாசம் வைக்கணும்னு சொல்ற reason we find out through belief. அடுத்தது ட்ரஸ்டுக்கு வரும்போது இட்ஸ் a relationship with Christ. விசுவாசம் சொல்றது பிலீஃப்ல ஆரம்பிச்சு ட்ரஸ்ட்ல முடியும். அவர் எப்போதும் என்னோட இருக்கிறார், அவர் என்ன நடத்துறார், எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்னை கைவிட மாட்டார் சொல்ற ஒரு உறுதி. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் சொல்ற ஒரு விசுவாசம், அதுதான் விசுவாசம். பிலீஃபையும் ட்ரஸ்டையும் உள்ளடக்குனதுதான் ஃபெய்த், விசுவாசம். ஸோ இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றத பார்க்கலாம். ஃபெய்த் ரிசல்ட்ஸ் இன் ஆவிக்குரிய வளர்ச்சி விசுவாசத்தின் விளைவு. கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே விசுவாசம் தான். விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தார்ன்னு சொல்றத, அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்னு சொல்றத நம்ம சொந்தம் ஆக்கி கொள்ளும் போது விசுவாசத்தால அவருடைய கிருபையினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசம் என்பது தேவனுடைய வல்லமையை உள்ளடக்கியது. தேவன் எவ்வளவு வல்லவர், அவருடைய பவர், அது நமக்கு கிடைக்குது. அடுத்தது ஃபெய்த் இன்வால்வ்ஸ் ப்ராமிசஸ். விசுவாசம் வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கியது. விசுவாசம் கனி கொடுக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, நமக்கு தேவையான பாதுகாப்பையும் தருது. மனிதர்கள் நிலையற்றவர்கள், தேவ வசனம் நிலையானது. Man dies but the word lives. அதனால்தான் சொல்றாரு, நான் போயிடுவேன், இந்த கூடாரத்தை விட்டு நாம் பிரியும் நாள் வருது, ஆனா வார்த்தைகள், எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் நிலையானது, அதை பின்பற்ற சொல்றாரு. அனுபவங்கள் மறைந்து விடும், ஆனால் தேவ வார்த்தை உறுதியானது. World darkens but word shines. It's reliable and spirit given. So இந்த உலகம் இருண்டு போகும், ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லாது. அது நமக்கு என்ன தருது? வெளிச்சத்தை தருது. இதுதான் அந்த 19வது வசனத்துல சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விழுந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். சோ அது பிரகாசிக்கிற விளக்கு நமக்குள்ளாக வாரது வரைக்கும் என்ன செய்யணும்னு சொல்றாரு? வசனத்தை கவனித்திருப்பது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் நம்ம முதல்ல படிச்சிருக்கோம். எதுக்காக இந்த வசனங்கள் நமக்கு தரப்பட்டிருக்குன்னு சொல்றத சொல்லியிருக்கு. இந்த வசனங்கள் நம்ம எப்படி சீர்படுத்துவதற்கு 2 தீமோத்தேயு அது மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது,
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேறினவன்னா he should grow in the knowledge of the Lord, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, so good deeds bearing fruit, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஸோ உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தம், நீதியை படிப்பிக்குதல். ஸோ இதற்கு அனைத்துக்கும் அது பிரயோஜனமா இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்டு பார்ப்போம். இந்த வசனம், கிறிஸ்துவுக்குள்ள நான் வளர்ந்துருக்கேன்னா, இத்தனை ஆண்டா அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா இருக்கேன், அவருக்குள்ள என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுல வளர்ச்சி காணப்படுதா, என்னைக்கும் பால் உண்கிற குழந்தையா இல்லாம இந்த வசனங்களின் அடிப்படையில இந்த 1வது அதிகாரத்தை வச்சு, இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் சொல்றதையும் வச்சு நான் என்ன நிலையில இருக்கேன், என்னுடைய விசுவாசம் வளர்ந்துருக்குதா நம்ம ஆலோசித்து பார்ப்போம். வேத வசனம் என்ன நல்வழிப்படுத்துதா, அவர் கருத்துல நம்ம மறுபடி அர்ப்பணிப்போம். லெட்ஸ் ரீடெடிகேட் ourselves. பேதுரு அப்போஸ்தலன் என்ன நோக்கத்துக்காக இதை எழுதினாரோ, தேவனே அந்த நோக்கத்தை என்னில நிறைவேற்றும். வேத வார்த்தையில் இயேசுவை கண்டேன், வாலிப நாட்களில் இயேசுவை கண்டேன்னு சாரா நவரோஜி பாடியிருக்காங்க. நான் என்னுடையதுன்னா வேத வார்த்தையில் நான் இயேசுவை கண்டேன். இயேசுடைய வாழ்க்கையை பின்பற்றுவோம். Let us reflect Jesus. Let us be little Jesuses. Wherever we are, where there is darkness, let you be a light. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. நம்மையே கேட்போம், ஒரு வெளிச்சமா இருக்கிறனா, மற்றவங்களுக்கு பாதை காட்ட என்னால முடியுதா, ஒரு சின்ன விளக்கா, பெரிய சூரியனா நம்மால ஆக முடியாதா இருக்கலாம், நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு am I a light? ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தாசர்கள் மூலமாக, அந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதின வார்த்தைகளை நாங்கள் இந்த தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபையை தந்தீரப்பா. எங்களை ரட்சித்தீர், எங்களை முன்குறித்தீர், எங்களை அழைத்தீர், உடைய பிள்ளைகள் ஆக்கி கொண்டீர். ஆனால் நீர் விரும்புகிற வண்ணமான ஒரு முன்னேற்றம் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? எங்களை சோதித்து பார்க்க நீர் எங்களுக்கு கிருபையை தாரும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற நாட்களை கனி கொடுக்கிற நாட்களாக மாற்ற நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். குற்றங்கள் குறைகளை மன்னியும். துதிக்க நம்மை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.